ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் ஓப்பனிங் பத்தி பார்க்க போறோம். இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஜஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு சேலரியை வந்து 48,000க்கு மேல கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம 545 வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல இந்த ஜாப் போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும், அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறது அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2026 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 20 ஜூலைல இருந்து ஆகஸ்ட் 9th வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணணும்னா பிஎன்பி பேங்க் டாட் இன் இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த அப்ளை இந்த பட்டனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர்ல ஏதோ ஒரு டேட்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 545 இருக்கு. ஏஜ் லிமிட் வந்து 20ல இருந்து 30 இயர்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பே ஸ்கேல் வந்து 48,480 இருந்து 85,920 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வேகன்சி ஸ்னாப்ஷாட் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் 51 வேகன்சிஸ் இருக்கு. அக்ராஸ் ஸ்டேட்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வந்து 20ல இருந்து 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் இந்த டேட்ல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே போல யூஸ்வல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னவோ அதை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. SC/SC 5 இயர்ஸ், OBC 3 இயர்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டி 10 இயர்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் வந்து என்னன்னா, நீங்க வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதாவது 9th ஆகஸ்ட் 2026 உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமமா 1 இயர் இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டி வந்து நீங்க இந்தியனா இருந்தாலே போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கிரீனிங் இருக்கும், அப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், 180 மினிட்ஸ்க்கு. அது இல்லாம உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. மினிமம் பாசிங் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. 40% வந்து ஜென்ரலுக்கும், 35% வந்து ரிசர்வ் கேட்டகரிக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸும் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் 45% இல்லை 50% வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்க பர்சனல் இன்டர்வியூல இதுல வந்து 40% தான் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட். ஸோ நீங்க ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்ல இருந்தும் இன்டர்வியூல இருந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தா 59 ருபீஸ், அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1180 ருபீஸ். ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டேட்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். டீடைல் அட்வர்டைஸ்மெண்ட் இங்க இருக்கும், கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும். இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணி நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்க்ல போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கேரியர்ஸ், கிளிக் ஹியர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், அதை வந்து உங்க நம்பர்லாம் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பர்சனல் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வந்து நீங்க கொடுக்கணும்னு பார்த்தோம்னா, போட்டோ கொடுக்கணும், சிக்னேச்சர் கொடுக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்கணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பிளஸ் PDF ஆஃப் யுவர் மார்க் ஷீட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்
அதையும் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதர் கார்டு, யூபிஆர், நெட் பேங்கிங் வழியா நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதுல நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து 3 இயர்ஸ் பாண்ட் வந்து சைன் பண்ணணும். ஆர் 2 lakh rupees வந்து நீங்க பே பண்ணணும். நீங்க earlier லீவ் ஆகி போகிறீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாம இந்த வேகன்சிஸ் வந்து அக்ராஸ் ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்டேட்டையோ கேட்டகரியோ எதுவுமே உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லிங்க் வந்து இந்த அப்ளைனா வந்த பட்டன் இருக்கும். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.